upon a time, there lived a ghost. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மிஸ்பாஸ் அட்டாக். மிஸ்பாஸ் பாலை வெளில இருக்கிற பாலை எப்படி பவரா அடிக்கிறது, சரியா? அந்த பாலை பிளாக்ல மாட்டாம ரெண்டு பக்கமும் ரெண்டு விங்ல எப்படி கட் பண்ணி அடிக்குதுன்ற ஃபர்ஸ்ட் வெளில இருக்கிற பாலை பவரா அடிக்கிறது வந்து சேல்ஸ் பால் அட்டாக் பார்க்க போறோம், சரியா? நம்மளா பந்தை தூக்கி போட்டு அடிக்கிறது, வெளியே போட்டு அங்க ஒரு சிங்கிள் பிளாக் நிக்கிறாங்க, அந்த பிளாக்ல கட் பண்ணி பந்தை பவரா அடிக்கிறது. இப்போ நம்மளுக்கு மிஸ்பாஸ் யாருன்னா சிங்கிள் பிளாக் ஏறாங்கன்னா அப்போ நம்ம அந்த ரெண்டு விங்கையும் கட் பண்ணி அடிக்க முடியும் நம்மளால. பந்தை போட்டு இங்கிருந்து எவ்வளவு ஃபாஸ்ட் போறோம், பந்தை எப்படி பிடிக்கிறோம், அந்த ஃபாஸ்டில் தான் நம்ம போய் பந்தை பவரா அடிக்கதான் இருக்கு. பந்து போட்டு போறது ரெண்டே ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ரெண்டாவது ரைட். எவ்வளவு தூரம் தூக்கி வைக்கிறோமோ அந்த தூரத்தை தூக்கி வச்சு டேக்கப் எடுத்து பந்தை அடிக்கிறது. இப்ப நம்ம அதே செல்ஃப் பால் ஆட்டாக வந்து ரெண்டு விங்லயும் அடிக்க போறோம். இந்த ரவுண்டு ரெண்டு அம்புக்குறி போட்டுக்கிறோம், சரியா? பந்தை இங்க இருந்து போட்டு அடிக்கணும், இந்த பக்கம் போட்டு இந்த கிராஸ்ல அடிக்கணும். பாலை ரெண்டு சைடும் ஆப்போசிட் சைட்ல இந்த சைடு அடிக்கணும். இப்ப நான் இப்படி போறேன்னா இந்த சைடு தான் அடிக்கணும், இந்த சைடு போனா இப்படிதான் அடிக்கணும், சரியா? ரெண்டு சைடும் ஆப்போசிட் சைடு தான் அடிக்கணும். அதுவும் பந்தை நீயே போட்டு தான் அடிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த பிளாக் ஏறாங்க, சிங்கிள் பிளாக் ஏறப்ப ரெண்டு விங்கையும் கட் பண்ற அந்த ஸ்டோக்கும் நம்ம போய் பந்த பவர் அடிக்கிறதுக்கும் வரும். நம்ம இங்க இருந்து ரெண்டு ஸ்டெப்ல போறோம்னா ஃபர்ஸ்ட் சின்ன ஸ்டெப்பு லெஃப்ட், சரியா? அடுத்து நம்ம பந்தை எங்க போடுறோமோ பந்து கிட்ட போய் லாங் ஸ்டெப் எடுத்து பந்தை பிடிக்கிறது. 1 2, சரியா? ஒரு பால் இந்த சைடு அடிக்கணும், ஒரு பால் இந்த சைடு அடிக்கணும். பந்து அடிக்க வரலன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் போடு, அப்புறமா போய் பந்த பவர் ஏறி. கடைசியா பந்து எப்படி பந்து மிஸ்பாஸ் பால் தூக்கி விட்டாலும் நம்ம அடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இந்த பாரு, பந்தை இப்படி கீழே அடிச்சுட்டு மேல ஏந்து பந்தை ஓடி போய் அடிக்கணும். பந்து பிடிப்பா, கிட்ட போ. போறா